ஹாய் வீவர்ஸ், பசங்களுக்கெலாம் லீவ் வந்துருச்சு. அதனால் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ராமநதி டேம் தான் போக போகிறோம். ஃபைனலாக நம்ம சமைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் ராமநதி டேம் பக்கத்தில் இருக்கிற இடம். இங்கே தான் நாங்கள் சமைக்க போகிறோம். ஸோ வீட்டிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாய், சிக்கன், தண்ணி, பிஸ்லரி வாட்டர், அப்புறம் இங்கே மழை 2 நாளாக பெஞ்சிட்ருக்கனால விரவுலாம் கிடைக்காது. வார வழியிலே அண்ணன் கடையில் விரவே எடுத்துகிட்டு இருந்தாச்சு. ஸோ சமையல் பண்ண குக்கரு, பாத்திரம், அப்புறம் பார்பிக்யூ பண்ண தவா. ஸோ பிடிக்கலைன்னா இங்கே வந்து டீ பிடிக்கலைன்னா ஸோ இதுக்கு தேங்கானாரு. ஸோ சமையல் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டம். இலை பரோட்டா பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதனால் பரோட்டா கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்தது. சரி, இங்கே தான் நம்ம வந்து இப்போ சமைக்க போகிறோம். ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இங்கே தான் சமைக்க போகிறோம். ஸோ கல் ஆல்ரெடி யாருக்குமே நிறையா பேர் சமைச்சு கல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த கல்லை எடுத்து இங்கே வச்சு நமக்கு தேவையான இடத்துல சமைப்போம். எல்லாம் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு இடத்துல ஒரு பொருள் எடுங்க. வாட்டர், பியூர் வாட்டர். தம்பிக்கு மேலே சாப்பாடு கிடையாது. சிக்கன் ஒருத்தர் அடி அங்கே ரெடி ஆகிட்டாரு. பாருங்க, இந்த பையன் தான் பிச்சுட்டா. வந்ததுலேயே தவா பிச்சுட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய் அங்கங்கே நிறையா விழுந்து கிடக்குது. ஸோ காட்டு நெல்லிக்காய் நிறையா இருக்குது இந்த மரத்தில். ஓகே, இதில் ஒரு பீஸ் தான் நம்ம எடுத்து பார்பிக்யூ பண்ண போகிறோம், அந்த பெரிய பீஸ். ஸோ மற்ற எல்லாமே குழம்புக்கு தான் இன்றைக்கி. சரி, இந்த பையனை பாருங்கள், பையில் எவ்வளோ பறக்கி வச்சுருக்காண்டு. ஸோ சூப்பராக நம்மளுடைய டீம் கழுவிட்டாங்க. நம்ம டீமோட குக் இவங்க தான். பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில். இந்த ஏரியா பாருங்களேன், செமையாக இருக்கும். அழகாக ஒரு ஆஃப் டே ஃபேமிலியோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். யாரும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுப்பு ரெடி. அடுப்பு ரெடி. நாங்கள் கொஞ்சம் பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். பரோட்டாவை வச்சு எல்லா பரோட்டா மாதிரி பண்ணோம். எல்லாரும் அழகாக சாப்பிட உக்காந்தாச்சு. இப்போ குட்டியான்ட்ட கேட்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. ஸோ எல்லோரும் அழகாக சாப்பிட்டாச்சு. இப்போ குளிக்க கிளம்பிட்டோம். ராமநதி டேமுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் டேம். பாருங்கள் மக்களே, எவ்வளோ தண்ணி இருக்குதுன்ட்டு. இப்போ ஃப்ளட் வந்ததில் இவ்வளோ தண்ணி இருந்திருக்கு. டேமை தாண்டி ஒரு ஐயனார் கோயில் இருக்கும். இப்போ நாங்கள் அங்கே தான் குளிக்க வந்திருக்கோம். பாருங்கள், அப்படியே நான் சுற்றிலும் காட்டுறேன். தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு. இது எங்கேருந்து வருதுன்னு தெரியல, பட் ரொம்ப பியூராக இருக்குங்க தண்ணி பார்க்க. ஸோ அப்படியே தண்ணியை பார்த்தோன்னே ஜாலியாக நாங்கள் ஃபன் பண்ணி அப்படியே குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டே இருந்தோம்.
குட்டீஸ்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் இதை தண்ணியை பார்த்தோன்னே அப்படியே நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. அழகா குளிச்சாச்சு. இப்போ பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. ஹாய் மக்களே, நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ வீட்டுக்கு போறோம். பாய். சில்ட்ரன்ல போங்கடி. இதோட இந்த vlog முடிய போகுது மக்களே. நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி vlog வீடியோஸ் பண்ண போகிறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.